இந்த ஏராளமான பழக்க தோஷங்களிலிருந்து நாம் விடுதலை பெறுவதை பற்றி சிந்தியுங்கள். தேவைகள் மிகுதியின் மத்தியில் நாம் குறிப்பிட்ட எதிர்பார்க்கிற நடைமுறை மாற்றங்களை ஒரு வியாபாரத்திலோ, ஒரு தொழிலிலோ, ஒரு கைத்தொழிலோ, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி போல் இருக்கிற விஷயங்களிலோ, இல்லை ஒரு ஸ்தாபனத்தில் போய் வேலை செய்கிற விஷயமோ, இல்லை பள்ளியில் வேலை செய்கிற விஷயமோ, தோட்டத்தில் வேலை செய்கிற விஷயமோ, இதிலெல்லாம் நம்ம மகசூல் பார்ப்பதற்கு மாற்றங்களை நிர்பந்தமாக கூட ஜபர்தஸ்தாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தை நாம் உலகத்தில் பார்க்குறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரம் ஸ்டீரியோ டைப்டாக எந்த மாற்றம் இருக்காது, என்ன விதமான விதத்தில் நாங்கள் எங்களை அலட்டிக்க மாட்டோம், அப்படி நம்ம பீராப்பாக இருந்தால் சில விதமான நஷ்டங்கள் தற்காலிகமாக நம்ம காண்கிறோம். சில விதமான நஷ்டங்கள் ஆயுள் சக்கரத்தையே தீ கொளுத்தி விடுகிறது. இதையெல்லாம் நீங்கள் கேட்காம இல்லை, புரியுதா? பெண்களை பற்றிய புகார், பெண்களை பற்றிய பாதிப்பு, இதையே கேட்டு ஒரு மழுங்கத்தனம் உங்களுக்குள்ளே வந்துருச்சா, இல்லை ஒரு வடு, ஆறாத காயம், உள்காயம், புறக்காயம் ஏற்பட்ட வடு போல் இருக்கிறதோ, அந்த வடுக்களையும் கூட ஹீல் பண்ணுற ஒரு கர்த்தர் தான். வாஸ்தவத்துக்கு நம்முடைய தேவன் மாத்திரம்தான் ஒரு தேசத்துக்கே வடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை பற்றி கரிசனை கொள்கிறார். அண்ட் ஹோல் நேஷன் கெட்ஸ் ஸ்கார்டு. ஆமாம், அது ஊர் என்கிற கல்தேய பட்டணத்தில் ஒரு மனுஷனை கூட்டிகிட்டு அவன் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்ன காலத்திலிருந்தே இந்த விஷயத்துக்கு வழி உண்டாயிடுச்சு. தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுமே வழிவகுத்தார்கள் என்பதும் மிகுந்த துக்கமான கசப்பான உண்மை. கூடுதலாக அவருடைய எதிரிகள் அதை உண்டாக்கினார்கள் என்பதும் உண்மை. அவர்களுக்கு எதிரிகள் எழுந்தார்கள் என்பதை பற்றி தான் திரும்பி தெரிஞ்ச உண்மையில் நமக்குள்ளே இருக்கிற ரொம்ப வேண்டாத விஷயம். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள்ங்கிற ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் இன்னும் கூட இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் லூக்கா சொல்கிறாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கை எழுதும்போது, நான் முன்னாடி ஒரு பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன், நான் இப்போ இந்த 2வது பிரபந்தத்தை உண்டு பண்ணுகிறேன்னு சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கையை பற்றி பேசுகிறாரு. லூக்கா 24 அதிகாரம் எழுதியிருக்காரு, அப்போஸ்தலர் நடவடிக்கை 28 அதிகாரம் எழுதியிருக்காரு. அந்த புரியுதா உங்களுக்கு அந்த விஷயம்? அந்த பிரபந்தம்ங்கிறது உட்காந்து நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கலாம். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கிறத கஸ்டமைஸ்டாக பெண்களுக்கு மாத்திரம் நீங்கள் தயவுசெய்து யோசிங்க. பெண்களான நீங்கள் எவ்வளோ பிசாசுக்கு இடம் கொடுக்குறீர்கள், எவ்வளோ வேண்டாத விஷயங்களுக்கு இடம் கொடுக்குறீர்கள். எங்கேயோ மர்மமாக ஏதோ ஒரு கார்னர்லேருந்து யாரோ உங்களை தாக்குறாங்க, உங்கள் வாழ்க்கையை வீணாக்குறாங்கங்கிற அந்த தப்பான எண்ணம் கொள்ளாதீங்க. உங்களை பற்றிய நிதர்சனமான, உங்களை பற்றிய நிம்மதியான, உங்களை பற்றிய நிர்மலமான, உங்களை பற்றிய நீதியான, உங்களை பற்றிய மேன்மையான, உங்களை பற்றிய வல்லமையான, அபிஷேகம் நிறைந்த, அருள் நிறைந்த விஷயத்தில், அருள் நிறைந்த மரியேன்னு ஆங்கில ஆர்சியில் சொல்கிறாங்க. கிருபை பெற்றவளே வாழ்க. நம்ம வேதத்தில் அப்படியே அதை பார்க்குறோம். கிருபை பெற்ற நீங்கள் கிருபை பெற்ற பிற்பாடு அணத்தாதீங்க. கிருபை பெற்ற பிற்பாடு சோம்பலுக்கு திரும்பாதீங்க, சாக்கு போக்குக்கு திரும்பாதீங்க, பலவீனத்துக்கு திரும்பாதீங்க. கிருபை எதற்காக? தகுதி இல்லாதவனுக்கு பாராட்டப்படுகிற தேவனுடைய சலுகை, இரக்கம், பவர், சக்தி, ஆலோசனை, அபிஷேகம், ஞானம், திட்டம், தைரியம். கீப் ஆன் ஆடிங் எனிதிங் தட் யூ டோன்ட் ஹேவ். உங்களுக்கு இல்லாத தேவன் திருப்பி கொடுக்குறார், எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு, உபயோகிக்கிறதுக்காக கொடுக்குறாரு, வில்லங்கமின்றி கொடுக்குறாரு. எழும்பி அவருடைய வேலையை செய்வதற்காக, உங்களுக்கே தேவ நியமித்த வேலையை செய்வதற்காக. ஸோ இந்த வருஷம் இன்னும் முற்போக்காக, இன்னும் பொறுப்புணர்ச்சியோடு கூட யோசிங்க. பெண்கள் உலகத்துக்காக கரிசனை கொள்ளுங்க. உங்களுக்கு யார் விரோதியாக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேவனோடு நீங்கள் இருக்க பழகுங்க. ரோமருக்கு எழுதுகிறோம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நாம் அறிந்திருக்க என்ன அறிந்திருக்கிறோம்?
தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே இல்லை, அதுக்குள்ள தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் இயேசுவை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அதுக்கு முன்னாடி வசனத்தில் 31 கரெக்ட். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இந்த ஆண்டு முழுசும் 85லேருந்து இந்த ஆண்டுக்கு வந்திருக்கோம். இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த எல்லையில் பல ஊர்லேருந்து இந்த ஊர் உங்களுக்கு சொந்த ஊராக இல்லாமல் பல ஊர்லேருந்து வந்து குடியேறி வந்து இங்கே உங்களுக்கு திருமணமாகி இல்லை அங்கே திருமணமாகி இங்கே பிள்ளைகளை பெற்று வளர்ந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கிற இந்த எல்லாத்தையும் நீங்கள் கருத்தில் கொண்டு உங்களுக்கு பட்சத்தில் இருக்கக்கூடிய, உங்களுக்காக உங்கள் பட்சத்தில் இருக்கக்கூடிய தேவனை பற்றிய அனுபவபூர்வமான அந்த உண்மையை நீங்கள் ஸ்திரப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதில் ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டும். தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதியாக இருப்பவன் யார்? கிறிஸ்தவத்தில் இந்த இறுதி மாபெரும் கரிசனை என்று ஈயில் நம்ம கேள்விப்பட்டோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18லேருந்து 20 வரைக்கும். ஏதோ வானத்தின் பூமி சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டவெல்லாம் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிய வரைந்து நான் சகல நாட்களோடு கூட இருக்கிறேன். அந்த இறுதி கரிசனை, அந்த இறுதி கரிசனையில் பங்கு பெற்ற பெண்களை தயவுசெய்து நினைவு கூறுங்கள். எல்லாரையும் ஆண்டவர் அவரவருடைய விசுவாசத்திற்கும் அவரவருடைய சக்திக்கும் அவரவருடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் அனுபவத்திற்கும் அவர்களுக்கு தேவன் தந்த வாழ்க்கையின் பின்னணிக்கும் ஏற்றவண்ணமாக தான் அவருடைய சித்தத்தை செய்ய தேவன் அழைக்கிறார், இணைக்கிறார், ஸ்தாபிக்கிறார். காலத்தால் அழியாத பேருண்மையை இன்னும் ஒரு எளிய விதத்தில் புதிதாக நான் எதுவும் உங்களுக்கு சொல்கிறதாக நான் யோசிக்கல. பிரச்சனைக்கு தீர்வு எல்லா மருந்தும் யூஸ் பண்ணிட்டேன் சார், ஒன்றுமே வேலை செய்யலை. பொறுமையாக இருக்க வேண்டியதான், கடவுள் சுகமாக்கணும்னு. நான் சொன்னது அவ்வளோதான். எல்லா ரகமான மருந்துகளும் உபயோக பண்ணிட்டேன், அறுவை சிகிச்சை கூட பண்ணிட்டேன், எல்லா ஸ்கேன் எடுத்துட்டேன், ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அமைதியாக இருக்க வேண்டியதுதான். அந்த வலி வேதனையை, அந்த கஷ்டத்தை, அந்த அசௌரியத்தை தாங்கி கொஞ்சம் பலம் தாங்கன்னு கேட்டுட்டு நம்பிக்கை இழந்து விடாமல், நீங்கள் அற்புதமாக இந்த சரீரத்தை எனக்கு தந்தீங்களே, இந்த சரீரத்தில் நான் வந்து சுகமடைந்து உமக்காக நான் வாழ. இப்போ கூட பாடுறோம், நான் அதை பற்றி யோசித்து தான் இருந்தேன். நீங்கள் அந்த பாட்டை பாடும்போது நான் இந்த பாட்டை பாடணுன்னு பாடல. உமக்காகத்தானே ஐயான்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை தூக்கி ஆண்டர் மேலே போடுறோம். தட்ஸ் மை ஒப்பீனியன். கடவுளுக்காகத்தான் நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிறது another $1 million question. இதையெல்லாம் நாட்களை அவிஞ்சி போன மாதிரி வாழாமல், நாட்களை விரயம் பண்ணாமல், உலகத்தையே தூக்கி நிறுத்தணும். இப்போ சொல்கிறீங்க, வாய்க்கு கைக்கு ஏராளமான போராட்டம். துக்கனோண்டு ஒரு சமுதாயத்துக்குள்ளே இருக்கிற எண்ணிக்கைக்குட்பட்ட கழுதை தேஞ்சு கட்டரமாக மாறிட்டு இருக்க இந்த சூழலுக்கு உங்களையே பார்த்து இன்னுமே கூட நாட் அட் ஆல் அலாம்டு. உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியோ, உங்களுக்கு ஒரு கிளர்ச்சியோ, உங்களுக்கு ஒரு சவாலோ உங்களுக்கு இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூழல் எப்படி இருந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன்னு வந்துட்டு போயிட்டுருக்கீங்க. ஆப்சண்ட் ஆகிறீங்க, ப்ரெசண்ட் ஆகிறீங்க, இதே நாளில் எங்கெங்கேயோ போயிட்டு வரீங்க. அதெல்லாம் இது மாதிரி ஒரு கூடுகையை பற்றி நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சுகாதாரமாக முழு சுதந்திரத்தை உங்களுக்கு நீங்கள் அடைந்தவர்களாக நீங்கள் இன்னுமே செயல்படலாம். வரத்துக்கும் உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, வராமல் இருக்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குது. வந்துட்டதுனால மாத்திரம் நீங்கள் ஒரு பெரிய கடமையை நிறைவேற்றில, வந்துட்டு போயிட்டே இருக்கிற நீங்கள் இன்னுமே எழும்பலைங்கிற விஷயங்களில் உங்களால் இந்த தேவனை உங்கள் பட்சத்திலே வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அண்மையான காலத்தில் அட்லீஸ்ட் 1 year or 2 years முன்னாடி சொல்லியிருக்கேன். பரிசுத்தாவினர் தான் உங்களுக்கு, அவரை நீங்கள் பிடிச்சிக்கணும்.
நீங்கள் ஜெபத்தில் கூட எவ்வளோ கவனக்குறைவாக ஜெபம் பண்ணுறீங்க. அது புகாரை சொல்லாமல் நீங்கள் யார்கிட்ட அட்ரஸ் பண்ண, யாரை பார்த்து சொல்கிறீங்க, யாரை நீங்கள் வேலை வாங்க யோசிக்கிறீங்க அப்படிங்கிறதான் உங்களுக்கு தெரியணும். அதெல்லாம் கடவுள் பார்த்துக்குவான்னு குருட்டாம்பக்கில் அடித்து விடக்கூடாது. தப்பு, ரொம்ப தப்பு. உங்களுக்கு ஒன்று புரியணும், உங்களுக்கு புரிஞ்சு தான் ஆகணும். இது நம்ம இந்திய அரசாங்கம் ஓகே, இதில் 28லேருந்து 32 மாநிலங்கள் இருக்குது. இது ஒன்றியம், மாபெரும் ஒன்றிய ஆட்சி. அது அவங்களால ஏற்றுக்க முடியல மத்திய அரசால். அது ஒரு பக்கம் இருக்க போக, மாநில அரசில் உயர்பீடமான அதிகாரம் முதலமைச்சருக்கு மாத்திரம்தான். கவர்னர் மத்திய அரசு தரப்பிலே நம்மை பற்றி விசாரிக்க, நம்மை பற்றி சில விஷயங்களுக்கு ஒத்தாசை இருக்கத்தான் நியமிக்கப்பட்டார். அதுதான் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர். எல்லாத்துக்கும் நம்ம முதல் மந்திரியை தான் யோசிக்கணும். முதல் மந்திரி கீழே பல துறையில் அவர் பிரித்து கொடுத்தாலும், எந்த துறையிலும் பற்றாக்குறை, எந்த துறையிலும் தடுமாற்றம் இருந்தால் அவங்க முதல் மந்திரியை தான் அணுக வேண்டும். முதல் மந்திரி தான் வழக்கமாக எல்லா மாநிலத்திலும் உள்துறை அமைச்சராக இருப்பார். மாநில உள்துறை அமைச்சராக இருப்பார், ஹோம் மினிஸ்டராக. இல்லை சில பேர் கட்சியில் நல்ல ஒரு ரேப்போ இருந்தால் அந்த உள்துறை அமைச்சராக மற்றவங்களை மாற்றுவாங்க. ஸோ வேதத்தை தழுவியது தான் உலகத்தில் இருக்கிற ஏராளமான நாடுகளினுடைய ஆளுமை வடிவமைப்பு. தேவனிடத்தில் நீங்கள் பேசும்போது எந்த பிரச்சனையை யார்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறத அவரே சொல்லி கொடுத்துருக்குறாரு. இங்கே கொண்டு போயிட்டால் ஒரு பெரிய தெய்வ குத்தம் நடக்காதுங்கிறத உடனே மைண்டில் வச்சுக்கக்கூடாது. தட்ஸ் நாட் த வே யூ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்ணுறீங்கிறது உங்கள் ஜெபத்தில் தெரியுது. இதெல்லாம் நீங்கள் கேட்க இஷ்டப்படுறதில்ல. யூ வாண்ட் டு ஹாவ் அ ஃப்ரீ லேண்ட்ஸ் லிவிங். எதுலேயும் பட்டுக்கக்கூடாது, எதுலேயும் ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகக்கூடாது. ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ இன் மை மைண்ட் நினைக்கிறீங்க. தட்ஸ் வெரி ராங். நிறைய தவறான அபிப்பிராயங்கள் உலகத்தில் ஏற்படுறதுனால அதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் நீங்கள் மகா பெரிய வில்லங்கமான விஷயமா மனசுக்கு முன்னாடி வச்சு விக்கிக்கிட்டு இருக்கீங்க, வீம்பு பண்ணுறீங்க. உங்களை பற்றியே சுகாதாரமான எண்ணம் உங்களுக்கு தான் வேணும். இன்னொருத்தர் மதிக்கிறாரு மதிக்கல, உங்களை கடவுள் மதித்து தானே உங்களை வடிவமைத்திருக்கிறார். நீங்கள் வடிவமைக்கப்பட்டவர்கள். யூ ஆர் டிசைன்டு பீப்புள். யூ ஆர் நாட் கிரியேட்டட். இதெல்லாம் பல கோணத்திலேருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வருஷம் இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். இது முதல் நாள் கடைசி நாள் அப்படிலாம் கூட எடுத்து. இன்னொரு பெரிய பலமான ஞாபகம், உங்களால் முடியுங்கிறத முடித்து காமிக்கணும். உங்களால் முடியும், உங்களால் முடியாது நீங்கள் சொல்லக்கூடாது. அப்புறம் நாம் ஆண்களும் பெண்களும், குறிப்பாக ஆணுடைய பிள்ளைகள், நம்ம கர்த்தரால் எல்லாம் முடியுங்கிறோம். முடியும் சொல்லிட்டு அப்புறம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கூடாது. எப்போ முடியுதோ அது அப்போ தான் முடியும். பிரைஸ் லார்ட். எப்போ முடிக்கணுமோ அப்போ தான் முடிச்சு கொடுப்பாரு. மனுஷனாலே கூட தேவனாலே கூடுன்னு சொல்கிற நம்ம ஏன் முகம் கோணி இருக்கிறோம்? ஏன் புலம்புறோம்? எவ்வளோ ஒவ்வாமை நமக்குள்ளே நாமே ஜெனரேட் பண்ணுறோம், ஏற்படுகிறது. நான் இனிமே சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு மகா பிரயோஜனமான விஷயத்தை ஆண்டவரை சார்ந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். 40 some years, பாதி வருஷத்தை அடிச்சிருங்க. பாதி பயணத்தை 20 வருஷமாக எவ்வளோ விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. ராணி செத்து இப்போ 12 வருஷம் முடிஞ்சிருச்சு. இது 13th year ஆரம்பிச்சிருக்கு. 12 வருஷம். அதுக்கு முன்னாடிலேருந்து 8 வருஷம், 20 yearsஸாக நீங்கள் கேட்ட விஷயத்த நீங்கள் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிங்கன்னா, ஒரு பரீட்சைக்கு முன்னாடி பாடங்களை திரும்பி ரிவைஸ் பண்ணி அந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ் நடக்கிறது போல் அதுக்கெலாம் ஆயத்தம் பண்ணி அதுக்கு தனியாக செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் அவங்க தொகுத்து அதெல்லாம் படிச்சுனியா எக்ஸாமில் தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது போல், இந்த 20 years நீங்கள் கேட்ட எத்தனையோ விஷயத்தை நீங்கள் திரும்பி சீர்தூக்கி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னும் புதுசாக ஏதோ ஒன்று தேடி போக வேண்டாம். புதிய கோனார் நோட்ஸ் நீங்கள் தேட வேண்டாம். உங்களுக்குள்ள
நேர்மறையான கேள்விக்கு பதில் இருக்குது, கோனார் உரையின் மூலமாக கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குது. தேவனை உங்கள் பட்சத்தில் வைத்துக்கொள்ள நீங்கள் தவறிக்கொண்டே இருக்கிறீங்க. இதை திருப்பி நான் உங்களுக்கு புகாராக சொல்கிறேன், உங்களை தைரியப்படுத்துறது தான் சொல்கிறேன். உள்ள ஸ்டேட்மெண்ட் தான். அதெல்லாம் பூசி முழுகிறதுலாம் வெண்ணெய் தடவுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் நீங்கள் கர்த்தரை ஏன் முழு தோழனாக, ஏன் மணவாளனாகவே தான், அதானே இறுதி அந்தஸ்து. why you are not able to attract God? எல்லாம் கேளுங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு கவரக்கூடியவர்களாக இருக்கணும், மற்றவர்களை கவர்ந்து விட வேண்டும் என்கிற ஒரு கருத்து உங்கள் பெண்களுக்குள்ளே இருக்குது. That's why you are so conscious day in and day out to keep yourself beautiful. உங்கள் அழகு அது என்னவோ அதை பற்றி நான் இங்கே சொல்ல வரல. நீங்கள் ஒன்றும் அசிங்கன்னு நீங்களும் நினச்சிக்க வேணாம். உங்களுக்கு இருக்கிற வடிவத்தை நீங்கள் காத்துக்கொள்கிறத எவ்வளோ கவனமாக இருக்கீங்க. யாரும் உங்களை பார்த்தோன்னே மூஞ்சி சிலிப்பிக்கூடாது, திருப்பிக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கான்ஷியஸ்னஸ்னோட நீங்கள் உங்களை வழி நடத்திக்கிறீங்க. என்ன நம்புங்க. சாதாரண ஒரு சித்தாள் பொம்பளையும் சரி, அதோட இன்னுமே வாழ்வாதார பணியில் அடிமட்டமான தளத்தில் பயங்கரமான கடினமான சூழலில் வேலை செய்கிற பெண்களும் they keep themselves lookable, presentable. அவங்கள பார்க்குறேன். நான் சமீபத்தில் கூட 2-3 யூடியூப் ட்ரோல் இல்லை, யூடியூப் கிளிப்ஸ், ஷார்ட் கிளிப்ஸ், சோஷியல் அவேர்னஸ் கிளிப்ஸ் பார்க்கும்போது அதில் இருக்க பாடத்தை மாத்திரம் அவங்களுக்கு சொல்ல இஷ்டப்படுறேன். அவன் அந்த நிலையை அடைந்தது பற்றி எனக்கு பெரிய திருப்தி இல்லை. இருந்தாலும் அதுதான் அவங்களுடைய வம்சாவளியில் செய்து வந்த தொழிலாக இருந்தாலும் இரும்பு தொழில் செய்கிறாங்க, ஈயம் பூசுகிறாங்க, தகரத்தை ஓட்டையாக போன பாத்திரங்களெல்லாம் தகட வச்சு பிரமாதமாக புது பாத்திரமாக ஆக்கி அதை ஹீட் பண்ணி அதோடைய ஷேப்பே அதோடைய பார்வையே மாற்றுறாங்க. அதிலலாம் பெண்கள் கடினமாக வட இந்தியாவில் வேலை செய்கிறாங்க. தே ஆர் என்கேஜிங் themselves with such tough job. எல்லா விதத்திலும் உங்களுடைய பலத்தின் சக்தியின் ரகசியமாக தேவனே உள்ளடக்கி கொண்டிருக்கிற நீங்கள் அந்த ஒரு பெண்ணை விட விசேஷமானவர்கள். ஒன்றும் ஆமேன் அலையிலாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம். புரிஞ்சால் எதுக்காக ஆமேன் அலையில சொல்லுங்கள், இல்லைன்னா வாயை மூடிட்டு இருக்க நல்லது. அபத்தமாக நீங்கள் ஆண்டவருக்கு ஆமோதனை கொடுக்க வேண்டாம். கவனிங்க, தூங்காமல் பாருங்கள் என்ன. ஐ எம் ஸ்பீக்கிங் டு யூ. சமுதாய விழிப்புணர்வு பற்றி தான் உங்களுக்கு அதிகமாக இன்றைக்கு நான் பாரப்படுத்தப்பட்டதாக உணர்கிறேன். சோஷியல் அவேர்னஸ். உங்களுக்கு சோஷியல் அவேர்னஸ் வேணும். நீங்கள் 2 சொசைட்டியில் அட் அ டைம் இருக்கீங்க. ஒன்று உலக சமுதாயத்தில் இருக்கீங்க, ஒன்று தேவனுடைய சமுதாயத்தில் இருக்கீங்க. 2 சமுதாய எல்லைகளிலும் போக்குவரமாக இருக்கிறீங்க, தாபரமாக இருக்கிறீங்க, தங்கி ஈடுபாடாக இருக்கிறீங்க. சம்டைம்ஸ் ஒரு எல்லையில் அதிக நேரம், இன்னொரு எல்லையில் அதிக நேரம் அப்படின்னு மாறி இருக்க வேண்டியிருக்கு. 2 சமுதாயத்தினுடைய பொறுப்பையும் நீங்கள் அடைந்தவர்களாக இருக்கீங்க. ஆண்டவரை அறியாத நேரத்தில் நீங்கள் இந்துக்களோ முஸ்லீம்களோ இல்லை பெயர் கிறிஸ்தவர்களோ வேறு எந்த ஒரு பின்னணியில் ஒரு பெண்ணாக இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய ஜென்ரல் கம்யூனல் கமிட்மெண்ட், அவேர்னஸ். ஆனால் நீங்கள் மறுபடியும் பிறந்த சியோன் குமாரத்தி ஆன பண்ண உங்கள் கான்ஷியஸ்னஸ், உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங், உங்கள் புரிதல், உங்களுடைய ஈடுபாடு ஆண்டவராலே போதிக்கப்பட்டு, கர்த்தருடைய வார்த்தையாலே போதிக்கப்பட்டு, ஆவியானுடைய சக்தியாலே நிரப்பப்பட்டு, அவருடைய ஊந்துதலாலே வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு டியூவல் ஃபங்க்ஷன், 2 விதமான வேலையில் சராசரியான அளவுக்கும் சற்று அதிகமாகவே வில்லங்கமின்றி, விக்கினமின்றி, விகற்பமின்றி, வீம்பின்றி, தவறின்றி, பிழையின்றி, ஊழலின்றி, நியாயக்கேடின்றி வாழும்படியான
சௌகரியத்தை தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். இதை நீங்கள் தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு டெய்லி நீங்கள் படிக்கிற அளவுக்கான வேத வசனத்திலிருந்து கூட நீங்கள் வெளிச்சத்தை காணலாம். ரொம்ப ரெகுலராக நீங்கள் சில சாப்டர்ஸ் படிக்கிறவங்களா இல்லாட்டினாலும், சில புஸ்தகத்தையே முடிக்கிறவங்களா இருக்கிறவங்களா இல்லாட்டினாலும், எப்பயுமே வேதத்தில் தான் தியானமாக இருக்கேன் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ சாதனையாக நிற்கணும், எவ்வளோ உங்களுக்கு இன்புட், உங்களுக்குள்ளே ஆண்டவர் எவ்வளோ அறிவு திறனை, சொல் திறனை, ஆலோசனை கர்த்தாவே அவர் செயல்படலையா, அதெல்லாம் மதிக்கிறீங்களா? உங்களை பற்றியே நீங்கள் சுயநலமாக நினச்சா கூட, சுயநலம் சாவானப்பான், அதை பற்றி நான் இப்போ நோண்டலை. உங்களை பற்றி நீங்கள் வளரணும், நீங்கள் உருப்படணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா கூட, இந்த 20 இயர்ஸில் நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் இப்போ திரும்பியும் ஒரு கேட்டலிஸ்ட் போல் கிரியா உக்கியாவங்க நான் உங்களுக்கு கொடுக்குற இந்த ஞாபகத்தின் மூலமாக 2 சமுதாயத்தில் தேவனுடைய பிள்ளையாகவும் உலகத்தில் நீ ஒரு உப்பாகவும் திகழ, வேத சரித்திரத்தில் பார்க்கும்போது உபயோகப்படுத்தப்பட்ட பெண்கள் எல்லாரும் அவங்களாம் தனியாக ஒரு நாட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே கொண்டு போய் அவங்கள வழிநடத்தல ஆண்டவர். அதே புறஜாதிகளோடு, அவங்களுக்கு சுற்றி இருந்த எதிரி நாடுகளோடு புறஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொண்டு தீட்டுப்பட்ட பெண்களோடு, காயப்பட்ட பெண்களோடு, ஒடுக்கப்பட்ட பெண்களோடு தான் வாழ்ந்த ஒரு அபிகாயிலை தேவன் உபயோகித்தார். ஒரு பிசாசு பிடிச்சவனை போல இருந்த ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கப்பட்ட ஒரு பெண் உபயோகமாக இருந்திருக்கா. யாகேல் உபயோகமாக இருந்திருக்கா. நீங்கள் திருப்பி என்னால் முடியலன்னு யாரையாவது நொட்ட சொல்ல யார் மாதிரியாவது கல்லெறிகிற அந்த புத்தியை நிறுத்துங்க. யாகேலும் இப்படி எல்லா கேரக்டர்ஸ் எடுத்து நான் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அவங்க யாரும் இன்னொரு பெண்ணை அவங்க குத்தி காமிச்சு புகாருக்கு சப்பக்கட்டாக கொண்டு வராமல், அவங்க தங்களை பற்றி சூழலிலே ஒரு புரிதலை அடைந்து, ஒரு சவாலை அடைந்து தேவனுடைய வழிநட, அப்போ அவங்களுக்குள்ளே பரிசுத்தான வாழலை. இன்றைக்கி உங்களுக்குள்ளே வாழ்கிறாரு. அந்த மாதிரி காலத்திலே பொது அறிவிலையோ ஞான அறிவிலையோ ஒரு இன்ட்யூட்டிவ் கைடன்ஸோடு கூட புருஷனை பாதுகாக்கவும் செஞ்சால், அழிவை பாதுகாக்கவும் செஞ்சால், ஒரு ராஜாவை பாதுகாக்கவும் செஞ்சால், ஒரு எதிரி ராஜாவை கொல்லக்கூடிய புத்தி இருந்தது. அப்போ இஸ்ரேல் ஜனத்தை வரக்கூடிய அழிவை பற்றிய ஒரு அவேர்னஸ் இருந்தது, ஒரு பொறுப்புணர்ச்சி இருந்தது, உத்தரவாதம் இருந்தது. நீங்கள் இப்போ கர்த்தர் கையில் தான் பெருசாக உபயோகமாகணுங்கிறது என்னுடைய விருப்பம், அதெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை. தேவனே விரும்புகிற, அதுக்காக தான் உங்களுக்கு கிரயத்தை கொடுத்து உங்களை சொந்தமாக்கி கொண்டார். அது கூட நீங்கள் ஒரு பக்கத்தில் ஒதுக்கிட்டாலும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்ன பிரயோஜனமாக இருக்கீங்கன்னு யோசித்து பாருங்கள். யோசிங்க, உங்கள் ஜெபத்தில் என்ன வல்லமை இருக்குது. எல்லாம் நடக்குது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிவு பண்ணுற மாதிரி ஜென்ரல் ப்ரொவிஷனில் நம்ம போயிட்டே இருக்கோம். இன்றைக்கில் நேற்றுக்கு தான் திருப்பியும் சர்ச்சுக்கு வந்து நேரத்தில் வேதத்தில் தியானமாக இருந்து போகும்போது, பொல்லாத சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, காயப்பட்ட, சீரழிக்கப்பட்ட, அன்னார் அதுக்கு காரணமாக கூட இருந்துக்கலாம். அவங்களே கூட அதுக்கு காரணமாக இல்லாமல் யாரோ அவங்களுடைய அந்த தாழ்நிலைக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் பலமான ஆணவத்தோடு இல்லை, அந்த நிந்தை அவமானத்தோடு மேசியாவின் வம்சத்தில் பெண்கள் இடம் பெற்றிருக்கிறார்கள். எனக்கு நேற்றுக்கு உடம்பே ஆடி போயிடுச்சு. இதெல்லாம் தெரியாத உண்மையில், ஆனால் திரும்பி அதை பற்றி சற்று தியானம் செலுத்தும் போது, how they have let themselves in God's hands, தேவன் கையில் தங்களை எப்படி அர்ப்பணித்து வாழ்ந்திருக்காங்க. யோசிங்க, தேவன் கையில் நீங்கள் உபயோகமாக இருக்கிறது தான் உங்களுடைய டார்கெட்டாக இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் உச்சக்கட்டமான ஆசீர்வாதம். நீங்கள் தேவன் கையில் உபயோகமாக இருக்கணுங்கிறத அவருடைய வார்த்தையிலிருந்து புரிதலை குழப்பாமல், வீங்கி போகாமல், வீம்பு பண்ணாமல் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா
என்ன ஒரு ஆசீர்வாதத்துக்கும் உன் வாழ்க்கையில் தட்டுப்பாடு இருக்காது. இன்னுமே நான் புரிஞ்சுக்கிற ஆசீர்வாதத்தை பற்றிய புரிதலிலே எனக்கு ஒரு துகள் அளவான புரிதல் என்ன கிடைத்ததுன்னா, நமக்கு பிரயோஜனமில்லாத எல்லா விஷயத்தையும், பணமோ காசோ பெண்ணோ மண்ணோ பொண்ணோ அது இதுவோ, நம்ம ஆசீர்வாதத்தை அது கெடுத்துரும். நம்முடைய நன்மையை கெடுத்துரும், நம்முடைய நற்கந்தத்தை கெடுத்துரும். ஆனால் நமக்குரியதை ஆண்டவர் நமக்கு கொஞ்சம் கொடுத்தாலும் நம்ம நற்கந்தமாக வாசனை வீசுவோம். வாசனை வீச வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே ஜீவ வாசனையாக இருக்க வேண்டும். கெட்டுப்போர்களுக்குள்ளே மரண வாசனை. உங்கள் வாழ்க்கையில் என்ன வாசனை இருக்குது? வாட் கைண்ட் ஆஃப் ஃப்ரேக்ரன்ஸ் யூ கேரி? சென்ட் அடிச்சுக்கிறத பற்றி நான் சொல்லலை. அதெல்லாம் ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? ப்ளீஸ் காலத்தை விரயம் பண்ணிடாதீங்க. முழு நிறைவோடு, முழு கருத்தோடு, முழுமையோடு தேவனை பின்பற்ற வாஞ்சியாக இருங்க. இன்னும் இந்த வருஷத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டியது, நான் சொன்னேன், இந்த 2 சமுதாயம். ஒன்று ஆவிக்குரிய சமுதாயம், ஆண்டவரை அறியாத சமுதாயம். ஆண்டவரை அறிந்தவர்களுக்குள்ளே நீங்கள் வாசனையாக இருக்கணும். ஆண்டவரை அறியாதவர்களுக்குள்ளே நீங்கள் வாசனையாக இருக்கணும். கிறிஸ்துவை பின்பற்றின அத்தனை விதமான பெண்கள் எல்லாருக்குமே ஆண்டவர் பேர் சொல்லலை. அந்த 3 பேர் தான். யோவானாள், கிளியோப்பாவின் மனைவி சூசன்னாள், இன்னும் கிழவுதியாள். இவங்க மாத்திரம்தான் அது ஊர் பேரை சொல்லி தான் ஒரு பெண் பேரை சொல்கிறார். பெண்ணுக்கு இயற் பெயரை சொல்கிறார். பெரும்பாலும் ஸ்திரீக்கு பேர் சொல்லலை. ஓகே, சமாரிய ஊருடைய பெண்ணு தான் சொல்கிறார். God did not use a proper name. யோசித்து பாருங்கள். பவுலுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் 25 பெண்கள் உபயோகமாக இருந்திருக்கிறாங்க. லிஸ்ட் போட்டு. இந்த பியூட்டி என்னன்னா, திரும்பி பார்க்கும்போது இதுங்களுக்குள்ளே போட்டியே கிடையாது, இதுங்களுக்குள்ளே சண்டையே கிடையாது, பொறாமையே கிடையாது. நான் தான் ஜீசஸ் பக்கத்தில் இருப்பேன், ஜீசஸ் எங்கள் மார்த்தாள் மரியாளுக்குள்ளே கூட கொஞ்சம் நேரம் உதவியாக இல்லைங்கிற கருத்து வேறுபாடு ஆதங்கம் இருந்துச்சு. இயேசு அதை சரி பண்ணார். அதுக்கப்புறம் அவங்க சண்டை போட்டுக்கலையே. தன்னை விட்டு 7 அசுத்தாவிகளை துரத்தப்பட்ட பெண், அவளை பற்றி பேர் சொல்லலை. இன்னொரு பக்கத்தில் மேரின்னு சொல்கிறாரு. அது எந்த மேரின்னு அடிக்கடி குழம்பிடுது. அசுத்தாவி வெளியே போனோன்னா அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க? நமக்குள்ளே இருந்து பாவம் போயிடுச்சு. நம்மளாம் அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டோன்னு ஏற்றுக்கிறதே நமக்கு பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் we were all born again, right? We are all born again now. எப்படி நம்ம ஒரு நிறைவில் இருக்கணும்? என்ன ஒரு நிர்மலமான நிறைவிலே நாம் நிறைந்து வாழ வேண்டும். ஹலோ, யூ ஆர் அ நியூ உமன். இப்படி இருக்கவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். ஆண்மையில் சொல்லப்பட்டிருக்கு. பெண்களை இப்படி இருக்க ஒருத்தி கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவள் புது சிருஷ்டியாக இருக்கிறாள். புது சிருஷ்டியாக. யூ ஆர் அ பிராண்ட் நியூ உமன். நீங்கள் பிறக்கும்போது வம்சாவளியில் உங்கள் குடும்ப பின்னணியில் நீங்கள் பற்றாக்குறையுடையவளாக இருந்திருக்கலாம். இல்லை நீங்கள் ராஜ வம்சத்திலே கூட பிறந்திருக்கலாம். ஆனால் புத்தி கெட்டு போயிருக்கலாம் இந்த ஏரோதியாளை போல். ஓகே, பட் ஆனால் ஒன்ஸ் யூ ஆர் பார்ன் அகெயின் இன் டு கிரைஸ்ட், யூ ஆர் அ நியூ கிரியேஷன். நீ ஒரு புது சிருஷ்டி. திரும்பி அந்த அடிப்படை அஸ்திவாரமான உங்கள் வாழ்க்கையை கட்டுறீங்க பார்த்தீங்களா? அது இடிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் அஸ்திபாரத்தை கண்மேல் மேல் கட்டியிருக்கீங்க. உறுதி நீங்கள் கொண்டவர்களாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பெருமழை பெய்யும், பெரும் வெள்ளம் வரும், பெரும் காற்று அடிக்கும், எல்லார் மேலேயும் இந்த சோதனை வரும். ஆண்டவர் அறியாத பெண்களுக்கு இல்லாத சோதனையா? அதில் அவங்க எழும்பலையா? அவங்க சமுதாயத்தில் அவங்கள ஏற்றுக்கிறாங்களே. இயேசுவை அறியாத இந்த உலக சமுதாயத்தில் கோடி சும்மா ஜனசதளம் பைபிள் சொல்கிறது போல் மேசிவ் க்ரௌட் ஆஃப் விமன். அவங்க மத்தியில் அந்த 1000 பேர் 100 பேர் உலகம் ஏற்கக்கூடியதாக இருக்கிறாங்களே, எதிர்நீச்சல் போட்டு நிற்கிறாங்களே. they have created history. அதை நீங்கள் யோசிங்க.
தயவுசெய்து இந்த இலவசம் கேர்லெஸ் லிவிங், ஆறுதல் என்னத்தையோ மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் பிரகாசம் மங்கி போக மாதிரி வாழாதீங்க. உங்கள் மேலே ஆண்டவர் முதலீடு செய்ததை விரயம் பண்ணுற மாதிரி வாழாதீங்க. கொஞ்சம் ஒரு நாள் என்ன, ஒரு வாரமே காத்திருந்தாலும் கான்ஸ்டண்ட்டாக பேசிகிட்டே இருங்க. அவர்கிட்ட வசனத்தை கொண்டு பேசுங்க, வசனத்தை தியானித்து பேசுங்க, நினைவு கூர்ந்து பேசுங்க. இதுக்கு நீங்கள் போய் பெரிய பிஹெச்டிலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. எழுத்து கூட்டி வாசிக்க தெரிஞ்சால் அந்த அளவுக்கு போதும். ஏராளமான வசனங்களை பெண்களை பற்றி எத்தனை வருஷங்களாக கேட்டிருக்கீங்க, எக்ஸாஸ்டிவாக நீங்கள் கேட்டிருக்கீங்க. உங்கள் முதலீடெல்லாம் விரயமாயிட்டே இருக்குது, வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது, விழலுக்கிற நீராக போயிட்டே இருக்குது. அதெல்லாம் கன்சர்வ் பண்ணுங்கள், பாதுகாப்பு அம்சங்களோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா தேவன் உங்களை அதே இல்லை உன்னத பாட்டெலாம் வாசிக்கிறது போல் தேவன் உங்களை அப்படிப்பட்டதான ஒரு விசேஷித்த பாதுகாவலை தந்து உங்களை உபயோகிப்பார். என் சகோதரியே தான் கூப்பிட்றாரு. தட்ஸ் வண்டர்ஃபுல் இல்லை? 4:12 என் மணவாளியே, என் சகோதரியே, என் மணவாளியே. அவர் தாங்க அவங்கள அப்படி கூப்பிட முடியும். நீங்கள் யாரை கூப்பிடுவாங்க எதிர்பார்க்காதீங்க. தப்பாக எதிர்பார்க்குறீங்க, தப்பான விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க, வேண்டாத விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க. அதனால் தேவையில்லாத காயங்கள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள். குடிகாரனுக்கு தான் உங்களுக்குள்ளே என்ன போதம் உங்களுக்குள்ளே இருக்கப்போ, எதை குடிச்சிங்க, எதை சாப்பிட்டீங்க, இந்த மாதிரிலாம் எண்ணம் உங்களுக்கு கோணைத்தனமாக இருக்குது. God addresses you, Jesus addresses you, என் சகோதரியே, என் மணவாளியே. நீ அடைக்கப்பட்ட தோட்டம், நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, நீ முத்தரிக்கப்பட்ட கிணறு. இது போதுங்க. இப்படி ஒவ்வொன்றா இதுவே ஆழம், அகலம், நீளம், உயரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ரிசர்வாயர் மாதிரி, ஒரு பெரிய டேம் மாதிரி இருக்கிற விஷயத்தை உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன் வசனத்துலேருந்து. ஒன்றே நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஏதாவது ஒரு அம்சத்தில் நீங்கள் ஜெயம் சிறந்தவர்களாங்க, ஜெயத்தை நிலை நாட்டினவர்களாக இருங்க. எல்லாத்துலேயும் உங்களுக்கு வாய், எல்லாத்துலேயும் உங்களுக்கு மனசு, எல்லாத்துலேயும் உங்களுக்கு கண், எல்லாத்துலேயும் உங்களுக்கு இட்ஸ் நாட் ஃபேர். தப்பு, மகா தப்பு, மகா பெரிய ஏமாத்தம். சத்துரு நல்லா உங்களை வஞ்சிக்கிறான். எதுக்கு நீங்கள் சாயம் பூசாதீங்க. ஸ்தோத்திரம், துதி, இது மாதிரிலாம் நான் காரியம் சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் அதை சாயம் பூசாதீங்க, பெயிண்ட் அடிக்காதீங்க. பொது அறிவிலேருந்து நீங்கள் வார்த்தையில் உபயோகித்து ஒரு காரியத்தில் கவனமாக இருங்க. ஒரு காரியத்தில் தேவனுடைய ஆமோதனையை எதிர்பாருங்க, தேவனுடைய அங்கீகாரத்தை எதிர்பாருங்க. நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறவன் என்று பீத்திக்கிறவன் ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணாலும் நியாயப்பிரமாணம் முழுசையும் மீறுகிறான் என்று இயேசுவும் சொன்னார். இயேசுவின் உடன் பிறந்த சகோதரன் யாக்கோபும் தன் நிருபத்தில் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். உங்களுக்கு எனக்கு புரிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு இருந்த நேரத்துக்குள்ளே துக்கனோடு தான் சொல்லிங்க. நீங்கள் கர்ப்பத்தை சுமந்திருக்கிறவர்கள், நீங்கள் எவ்வளோ பெரிய பாசிபிலிட்டி, உங்களுக்குள்ளே எவ்வளோ பெரிய சாத்தியக்குறை நீங்கள் வச்சுருக்கீங்க. கிருபை பெற்றவளே வாழ்க, நீ சுமந்திருக்கிற உன் கர்ப்பத்தின் கனி பட்டிருப்பதாக சொல்கிறாரு. ஏன் இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட விசாரிக்காமல் நாட்களை விரயம் பண்ணுறீங்க? எதுக்கு இறைவாக்கினர் கொண்டு ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுவார்? ஏசாயா 54 பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. எப்படி இருக்கும்? நக்கலை. ஏன் உங்கள் வீட்டில் பெற்றுட்டான், பிள்ளைங்களை பெற்றுட்டான், ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை என்ன
நக்கல் பண்ணுறியா அப்படின்னு தானே யோசிப்பாங்க. A prophet starts out, பிள்ளை பெறாத மலடியே. பிள்ளை பெறாதவளேன்னு சொன்னால் கூட அது ஒரு மாதிரி டீசன்சி. மலடியேன்னு சொல்லி தலையில் குட்டி சும்மா உட்காரு அப்படிங்கிற மாதிரி. நீ மகிழ்ந்து களி கூறு, கர்ப்ப வேதனை படாதவளே. அது இன்னும் எவ்வளோ இதுங்க. ஓஹோ, உனக்கு கர்ப்ப வேதனை ரொம்ப தெரியுமோ அப்படியே அவன் யோசிக்க தோணும் இல்லை அவளுக்கு. கர்ப்ப வேதனைப்படாதவளே, கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் எனக்கு புரிய வைங்க சாமி. A lady can understand this very powerfully, very gloriously than a man. இந்த வார்த்தையை ஒரு பெண், ரட்சிக்கப்பட்ட பெண், அபிஷேகம் பண்ணப்பட்ட பெண், மணவாட்டி, சியோன் குமாரத்தி ஒரு ஆணாக இருக்கிறவனை விட இன்னும் பிரமாதமாக தெரிஞ்சிக்க முடியும். எதுவும் ஆண் தானே சொல்கிறாரு, ஏசையா தானே சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு அவர் மூலமாக. அவ்வளோதான். நீங்கள் எதிர்பார்க்கிறத எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த விசேஷமான மரியாதை, விசேஷமான கவனம், விசேஷமான கரிசனை வேணும்னா உங்கள் வாழ்க்கையில் விசேஷமான தேடுதல் இருக்கணும், விசேஷமான அறிவு இருக்கணும், விசேஷமான இன்ட்யூஷன் இருக்கணும். அனிச்சய செயல், வாலண்டரி இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ், வாலண்டரி சாய்ஸ், இன்வாலண்டரி ரெஸ்பான்சஸ். நீங்கள் இன்னும் தேவன் உங்களிலே பிரகாசிக்கணுங்கிற விருப்பம் உங்களுக்குள்ள, தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ணணுங்கிற அலாதி மோகம் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் பிரகாசிக்கணுங்கிற தேவன் உங்கள் பிரகாசம்ங்கிறத இன்னும் நீங்கள் புரிஞ்சிக்கல. ஜீசஸ் வாழும்போதே பெண்களை ஆண்டவர் அவுத்து விட்ட கழுத மாலையெல்லாம் ஒன்றும் பண்ணல. அவங்களுக்கு இருந்த ஒடுக்கத்தை, சிறையிருப்பை, அடிமைத்தனத்தெல்லாம் தட்டிக்கிட்டார், மாற்றினார், விடுதலை பண்ணார். ஆனால் நீங்கள் தாந்தோன்றியாக அலைங்கன்னு சுற்றி விடல. ஆமாவா இல்லையா? ஏன் அழுத்தமாக உட்காந்துருக்கீங்க? இன்னும் இயேசு ரொம்ப பெரியவர், அன்பானவர், உங்களை மாத்திரம் நீங்கள் இஷ்டம் போல் இருங்க தறிகட்ட மாதிரி அலைய விட்டாரா? சொல்லுங்கள். என்ன நினைக்கிறீங்க மனசில்? How do you look at Christ? வசனத்தை பார்க்கும்போது எப்படி கிறிஸ்துவை நீங்கள் பார்க்குறீங்க? கிறிஸ்துவின் பண்பையும் பணிவையும் எப்படி பார்க்குறீங்க? என் சகோதரியே, என் மனவாளியே ஒருத்தன் மரியாதையாக கூப்பிட்றான், அவன் ஆம்பளை. உன்னத பாட்டில் வர ஆம்பளை இயேசுக்குன்னு ஒப்பிடுறதுல நமக்கு பெரிய அலாதி மோகம். இந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கருத்துள்ளதாக, பலமுள்ளதாக, பொறுப்புள்ளதாக இருப்பதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். சோஷியல் அவேர்னஸ். இந்த சமுதாயத்தில் நீங்கள் வலம் வரும்போது ஒரு உடன்படிக்கையின் பெண்மணி, ஒரு உடன்படிக்கையின் தேவ மனுஷனுக்கு ஏற்ற துணை என்கிற அறிவு வேணும். நீங்கள் ஒன்றும் முரட்டுத்தனமாலாம் யோசிக்க தேவையில்லை. மொட்டைத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட தேவையில்லை. நாபால் அபிகாயிலுக்கு வாழ்க்கைப்பட்டான். அபிகாயில் வேதாந்த நமக்கு வேண்டிய அளவுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு. ஆனாலும் அவன் புருஷனை பற்றி ரிப்பேர் பண்ணிகிட்டே அலையலை. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கட்டினதுலேருந்து உங்கள் புருஷனை ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ புகாராக சொல்லலை. பண்ணாமே இருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு கோயில் தான் கட்டணும், அது பக்கம் இருக்கட்டும். பண்ணாருக்கு ஆண்டர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. புருஷன் பேர் ரிப்பேர் பண்ண அளவுக்கு ஆண்டர்கிட்ட மனம் திரும்பி மன்னிப்பு கேளுங்க. எனக்கு வாய்க்கப்பட்ட புருஷனோட வாழ தகுதி இல்லாமல் போயிட்டேன், வாழ தெரியாமல் போயிடுச்சு, நானே நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டேன், இழந்து போன வருஷத்தின் பலன் எனக்கு திரும்பி தரத்துக்கு எவ்வளோ முடியும், என்ன வச்சுருக்கீங்க அதை எனக்கு கொடுங்க, நான் உருப்படுறேன் நீங்கள் சொல்லணும். Then you are a true Abigail.
இந்த சமுதாயத்தில் திருச்சபை என்கிற ரெண்டு சமுதாயம், திருச்சபை என்கிற சமுதாயம் ஆராதிக்கும் திரு சமுதாயம், இன்னொன்று ஆண்டவர் அறியாத சமுதாயம். ரெண்டு இடத்துலையும் நீங்கள் இருக்கிறீங்க. ரெண்டு இடத்தையும் உங்களை சுற்றி ஒரு நேரத்தில் அந்த சமுதாயம் இருக்குது, பல நேரத்தில் அந்த சமுதாயம் இருக்குது, குறைந்தபட்ச நேரம் சபைக்கு வர நேரம் அந்த சமுதாயத்தில் இருக்குது. ரெண்டு பக்கத்துலேயுமே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பெண், கிரயத்துக்குள்ளப்பட்ட ஒரு பெண், உங்கள் ஆவியான்மா சரீரம் கிறிஸ்துவுக்கு சொந்தம். நீங்கள் எவ்வளோ உத்தரவாதமாக நடந்துக்கணும், எவ்வளோ விவரமாக நடந்துக்கணும், எவ்வளோ வளர்ச்சியை நோக்கி தேர்ச்சியை நோக்கி நடந்திருக்கணும். யுத்தம் கலக்குதில்ல. ஒரு ராஜாவே அவன் ராஜ ரீதியில் பண்ணாலும் அவன் அந்தஸ்து அந்த அபிஷேகத்தை விட்டுட்டு இது மாதிரி தர டிக்கெட் மாதிரி இறங்கி செய்யக்கூடாதுங்கிற ஒரு பெண்ணு தெரிஞ்சு வச்சுருந்துருக்காளே. திரும்பி சொல்கிறேன், அந்த அத்தனை பெண்களுக்குமே தோழிகளே இல்லாமலாம் யாரும் ஒண்டி கட்டையாலாம் வாழலை. இன்றைய காலத்தில் விட அன்றைக்கெலாம் 1000 மடங்கு கூட்டு குடும்பமாக வாழ்ந்தவங்க. பிரைஸ் தி லார்ட். யாருக்கும் தூரப்படாமல் வாழ்ந்தவங்க. ஆனால் யாரை பற்றி போட்டு விடலையே. பிரைஸ் தி லார்ட். யாரை பற்றி புரணி பேசி ரிப்பேர் பண்ணவங்களும் ஆண்டவர் சீர்படுத்தினார். அவங்களுடைய பாத்திரத்தின் பங்கை சிக்ஷையை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, சிக்ஷிக்கப்பட்டாங்க, சீர்திருந்தினாங்க. அவங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் அதை அறுத்தாங்க. எல்லாம் தானே இருக்குது, எதுவுமே மறைக்காமல் தானே வேதத்தில் எழுதியிருக்காரு. இது எல்லாத்துக்காக ஒட்டுமொத்தமாக ஆண்டவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்ம ஒப்புரவாக்கி புதிய சமுதாயத்தை கொடுத்துருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு பெண்களை பார்க்க இஷ்டம் இல்லைன்னா புதிய ஏற்பாட்டு பெண்களை பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். எங்களெல்லாம் சரியாக கவனிக்கலாம். ஒரு பெண்கள் கூட்டம் இருந்துச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, இதுங்களுக்கெல்லாம் உட்கார வச்சு பஞ்சாயம்லாம் தீர்க்க முடியாது. பரிசுத்தான் நிறைந்தவர், நற்சாட்சி பெற்றதும், தேவனுக்கு பயந்தமான ஒரு 6 பேர் தெரிஞ்சுங்க, இவங்களை பந்தி விசாரணைக்கு வைங்க. அதுக்கப்புறம் அதுங்க சண்டைக்கு வரலையே. ஸ்தோத்திரம். பைப்படி தண்ணி வராத போது குழாயை தூக்கிட்டு குடத்தை நான் தான் வச்சேன், நீ தான் வச்சேன்னு இது இந்த சண்டையெல்லாம் நின்று போச்சே. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு அதிகாரம் எழுத வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்துச்சு. இங்கே அதிகாரமாக சொல்ல வேண்டியதாகவே இருக்கே. என்றைக்கு உங்கள் சண்டை ஓயப்போகுது, என்றைக்கு உங்கள் குணம் மாறப்போகுது, என்றைக்கு நீங்கள் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே கண்டுபிடிக்க போகிறீங்க? தொலைஞ்சு போயிட்டீங்களே. இல்லை, நான் தான் கேட்குறேன். எனக்கு புத்தி சொல்கிற மாதிரி கூட நீங்கள் பதில் சொல்லலாம். சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தெரியலன்னா கற்றுக்க தான் வேணும். இதில் என்ன வைக்க வேண்டியிருக்கு? தெரியலன்னா தெரியல தான், துக்கம்தான், கற்றுக்க தான் வேணும். கிறிஸ்துவுக்குள்ளே உங்கள் அந்தஸ்தை, உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய ஐடென்டிட்டி, உங்கள் அறிமுகத்தை, உங்கள் அழகை காண்பியுங்கள். சாந்தத்தை காண்பியுங்கள். அதான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார்ல, இல்லை 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், இல்லைன்னா 5ஆம் அதிகாரத்தில் சாந்தம் உள்ள குணம். அதை பார்த்தே ஒருத்தன் பிரசங்கமே இல்லாமல் ரட்சிக்கப்படுறானாம்ல. அல்லேலூயா. அந்த ரகசியம் ஆம்பளைங்களுக்கு சொல்லித்தரலையே. சொல்லுங்கள். அப்படியே கேட்டு அப்படியே போகிற, அது எவ்வளோ பெரிய ஒரு, அது என்னத்தை சொல்கிறதுன்னு நானும் வார்த்தையை கண்டுபிடிச்ச மேனியாக இருக்கேன். அது என்னன்னே தெரியல. ஒரு வார்த்தை தான் எனக்கு மனசில் வந்துச்சு. அந்த ஏசாயா 55ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். தன்னுடைய அடிக்கடி அடுத்த அதிகாரம் தான். அப்படியே முன்னாடி சொல்ல, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதிலே முளை எழும்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்துக்கு திரும்பாமல் அதை நான் விரும்புகிறதை செய்து அது நான் அனுப்பின காரியமுடி வாக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, இல்லை அது இங்கே சொல்கிறான்னு நினைக்கிறேன். வாசிக்கிறேன். எபிரேயருக்கு திருப்போம் 6ஆம் அதிகாரம். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடில் அவர் என்ன சொல்கிறாரு?
எப்படி எனில் 7ஆம் வசனம், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முச்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சவிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதாக இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. இன்னொன்று சொல்கிறாங்க, நல்லா நேரம் நிமிர்ந்து உட்காந்து கேட்கணும். பெண்கள் தான் எங்கேயுமே, பெண்கள் தான் இந்த ஆண்டவர் அறியாத சமுதாயத்தில் பெண்கள் தான் எல்லாம் எண்ணிக்கையிலும் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. ரெப்ரசன்டேஷனும் எல்லாத்துக்கும் அவங்க தான் வரிஞ்சு கட்டிட்டு வராங்க. நீ போ அப்படியே வீட்டுக்காரர் அனுப்பிடுறாரு, அவர் தான் போகணும், நான் இந்த வேலைக்கு போகணும், இந்த வேலையை பார்க்கணும், நீ போ அப்படியே அனுப்பிடுறாங்க. அதனால் அங்கே தான் வராங்க. கவனிங்க, சந்தோஷம், நன்றி, வேணுமா வேணாமா, நிர்பந்தமோ தலையெழுத்தோ தலை விதியோ, தலையில் அடிச்சுட்டு வரீங்களோ புலம்பிட்டு வரீங்களோ, பெண்கள் தான் சமுதாய கூட்டத்திலையும் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. ஆவிக்குரிய கூட்டத்தில் சபையிலும் பெண்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ மோர் எக்ஸ்போஷர் டு சோஷியல் சேலஞ்சஸ், டு ஸ்பிரிச்சுவல் சேலஞ்சஸ் த லேடிஸ் ஃபேஸ் இல்லை, அவங்க நீங்கள் தான் சந்திக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ விவரம் இருக்கணும். பைபிள் ஸ்டடிக்கு பெண்கள் தான் வரீங்க, ஜெப கூட்டத்துக்கு பெண்கள் தான் வரீங்க, விசேஷ கூட்டத்துக்கு பெண்கள் தான் வரீங்க. கம்பேரிட்டிவ்லி 10 ஆம்பளை வந்தால் 30 பொம்பளைங்க வரீங்க. ஓகே, இம்பேலன்ஸ் தான், இம்பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இவ்வளோ அறிவுரையும் ஆலோசனைகளையும் முன்மாதிரிகளையும் எல்லாத்தையும் கேட்டும் பார்த்தும் பார்ட்டிசிபேஷன் நீங்கள் தான் இருக்கிறீங்க. காலமாக விளம்பர உலகம் உங்களை தான் டார்கெட் பண்ணுது, ஆம்பளை இல்லை. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அந்த இடத்துல எப்படி ஷைன் பண்ணுறீங்க, அந்த இடத்துல எப்படி ஒரு பதிலாக அமைகிறீங்க? இத்தனை கோணத்தில் ஆலோசனைகளை கேட்குறவங்க, டெமான்ஸ்ட்ரேஷனை கேட்குறவங்க, செய்முறை குறிப்புகள்லாம் அந்த சமையலுக்கு பற்ற அடுத்த விஷயத்தில் டிவியில் பார்க்குறீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை ஏன் நீங்கள் சரியாக செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்படி பார்த்து செய்கிறவங்க எவ்வளோ கவனமாக கவனிச்சிருப்பாங்க, செஞ்சு பார்ப்போம் சரியாக வருதா இல்லைன்னு பார்ப்போம், அப்புறம் திருப்பி ஃபீட்பேக் கொடுக்குறாங்களே பெண்கள். இதிலெல்லாம் நீங்கள் இந்த ஒழுங்குமுறைகளை, இந்த உத்தரவாதம், மறு உத்தரவு தரணும், பதிலாக இருக்கணும், அசைன்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறேன், வீட்டு பாடம் எவ்வளோ கொடுத்துட்டே இருக்கேன், ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கீங்களா? அவர் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பார். அவருக்கு என்ன, எனக்கு கை நிறைய வேலை இருக்குது. சரி, வேலையை ஒழிச்சிட்டு தான் அதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த உண்மைகளையே திரும்பி நீங்கள் சீர்தூக்கி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் 1+1+1+ன்னு கிட்டத்தட்ட 6-7 மார்க்கு சர்வசாதாரணமாக நீங்கள் வாங்கிடலாம், ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டிஸ்டிங்ஷனுக்கு நீங்கள் சேகரித்து பார்க்கலாம். அதில் நீங்கள் ஒரு சவாலை நீங்கள் ஜெயிக்க, ஒரு ஜெயத்தை நிலைநாட்ட நீங்கள் முயற்சிக்கணும். இது யாருக்கும் நீங்கள் காமிக்கணும், ஊருக்கு மெப்பிக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் ஜெயமாக வாழும்போது சோதனை உங்களை கண்டு வெக்கப்பட்டுரும். அதை ஜெயிச்சிருவான், உங்களுக்கு சோதனை வர வர நீங்கள் ஜீவ கிரீடத்தை பெறுவீங்க, நீதியின் கிரீடத்தை பெறுவீங்க. எத்தனை முறை பரீட்சை வந்தாலும் தைரியமாக எழுதுவீங்க, ஃபெயிலே ஆக மாட்டீங்க. ஏனென்றால் தேவனை வித்து உங்களுக்குள்ளே தரித்திருக்கிறது. இதெல்லாம் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறத உங்கள்கிட்ட திருப்பியும் எடுத்து காமிக்கிறேன், புகாராக சொல்லலை. பரீட்சை வைக்கும்போதும் பெண்கள் எத்தனை பேர் ஜெயிக்கிறீங்க? இப்போ கூட ஏதோ போர்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, படிங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புன்னு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்தாலே, இந்த சிடிஹெச் படிச்சிங்களே எத்தனை பேர், கத்தர் தான் உண்மை தெரியும், எனக்கும் ஃப்ராங்க்லின் மாத்திரம் தான் உண்மை தெரியும். எவ்வளோ பேருக்கு கிரேஸ் மார்க்கு. நீங்கள் இல்லைன்னா எவ்வளோ பேர் இந்த பரீட்சையை பாஸ் ஆகிருக்க மாட்டீங்க. நாங்கள் என்ன படிக்கணும்னு சில பேர் பார்ட்டிசிபேட்டே பண்ணல. என்ன தான் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்குன்னே தெரில. யாருக்காக வாழ்கிறீங்க, யாரோடு வாழ்கிறீங்க, யாருக்கு முன்னாடி போய் நிற்க போகிறீங்க, அது இங்கே தான் தீர்மானிச்சு ஆகணும். என்ன வயசில் இருந்தாலும், வயசாக இல்லாட்டினாலும். மணி அடிச்சிருச்சு, புத்தி வர வீட்டை பற்றியே நினைக்கும்.
வீடு வா வாங்குது, காடு இல்லை காடு வா வாங்குது, வீடு போங்குங்கிற மாதிரி எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு இருக்கோம். ஐயோ வடை ஆறி போதே. கண்களை மூடுங்க, உங்களே உயிர்த்துணருங்க. லுக் இன்டு யுவர் செல்ஃப். உங்களுக்காக உங்களோடு பிணைப்படுகிறவர் அவர் தான், பிணைப்பட்டிருக்கிறவர் அவர் தான். பரிசுத்த ஆவியானவரை நம்ம சார்ந்து கொள்ள வேண்டும் என்பது இன்றியமையாத கருத்தாக இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் மின்னல் வேகத்தில் இயேசுவை தான் அவங்க வாழ்க்கையில் உயர்த்தி காண்பிப்பார். ஆனால் நேரடியாகவே இயேசுனிடத்தில் உறவு கொள்வதும் தவறில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை சாரும்போது அவர் தன்னை காண்பிப்பதில்லை, இயேசுவை தான் காண்பிப்பார், வசனத்தை தான் இயேசு பிதாவை தான் காண்பிப்பார், இயேசு தன் சிலுவையை காண்பிப்பார். போதும். கடந்த வருஷத்தினுடைய தொல்லைகள், தோல்விகள், துயரங்கள், துக்கங்கள், வீம்புகள், வீராப்புகள், விரயங்கள். தண்ணி பைப்லைன் தண்ணி ஒழிக்கிட்டே இருந்தால் திடீர்னு அவசரத்துக்கு போகும்போது டேங்கை திறந்தா என்ன ஏன் போடலைன்னா அது ஓட்டை. காலையில் மோட்டர் போட்டோம், சாயந்தரம் போட்டோம், தங்கலைன்னா அது ஓட்டை, டேங்க் ஓட்டை. விரயங்களை தான். பிகாஸ் we have lots of such holes, we always feel the lack, pinching lack. ஸ்தோத்திரிங்க அப்பா. அப்பா என் இதயத்தை சுத்தம் பண்ணுங்க, என் ஓட்டைகளை அடைங்க, என் இதயத்தை புதுப்பிங்க. என் அட்சய பாத்திரத்தில் அருள் தங்குறதில்ல. வாயை திறந்து கேளுங்க. இயேசுவே இயேசுவே இயேசுவே, கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. எவ்வளோ சத்தியத்தை கேட்டாலும் ஜெயம் வந்த பாடில்லை. வஞ்சகர்கள் உள்ளே நுழையிற மாதிரி வஞ்சகங்களும், வஞ்சிக்கிற காரியங்களும், ஏமாத்துகிற காரியங்களும், கவர்ச்சிகளும், காய்மகாரங்களும், பழிவாங்கும் எண்ணங்களும் உங்களுடைய அழகையே நாசம் பண்ணிடுது, உங்களுடைய வடிவத்தையே கிறுக்கி போட்டுருது, சீனித்து விடுகிறது. அது 13, 14, 15 வயசு உள்ள ஒரு மரியாளுக்கு புருஷனை அறியாத போது நியமிக்க தான் பட்டான். கிறிஸ்து பிறந்ததுலேருந்து தீர்க்கதரிசனமாக மண்டை இடியை அது மேலே ஒரு இடியை இறக்குனது போல் தீர்க்கதரிசனங்கள் வருது. ஆனால் மரியா யார்கிட்ட போய் புலம்பவே இல்லை. எலிசபெத்தை வாழ்த்த போன நேரத்திலும் கூட குப்பையெல்லாம் கொட்டினதாக பைபிள் சொல்லலை. ஸ்தோத்திரிங்க, சற்று நேரம் ஸ்தோத்திரிங்க. ஓ ஹல்லேலூயா. என் வாய்க்கு காவல் வையும், என் சிந்தையின் அரணை காத்துக்கொள்ள உதவி செய்யும். கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஓ லாக்ரம ஷக்கர பல 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 யாதர பல ரபல பல 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 இனாந்தர பல ரபல பல பரப ஷபர பல ரபல பல ரீதரங்கர பல ரபா யாக்கர பல ரந்தா சொந்த பிரிவியாங்கரப கோப ஹத்தல ஹஸ்கத் தீது ரங்கல பர கம ஷபர பல பர பல ரபல பல 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 அணு யாந்தன யாந்தன அது யாந்தன மன விலபர கம ஷபர பல ரபல பல ரகல கரப. மரியாள் என்ன அம்குனியாவையோ அலைஞ்சாங்க, ஊமை கொட்டா மாதிரியா அலைஞ்சாங்க. கல்யாணத்துக்கெலாம் போகலையா, வரலையா, வெளியிலலாம் போகலையா, வரலையா? வாய் பிசகை இருந்திருக்கா, வாய் கசிவு இருந்திருக்கா, வாய் மீறுதல் இருந்திருக்கா? ஓ லாபா நகாஷ்கார பர பர பல ரப ஷபர பல ரபலப ஹோத்ர சீர பர ரீபனா தியாதர பல ரகல கரப ஷபர பல ரபல பல பலவரப ஷபர பல ரபல பலப. தேவனே தேவனே, மனம் இறங்கும் பலிவிடத்தின் அக்கினினாலே எங்கள் அனைவருடைய உதடுகளை தொட்டரலும், பெண்களின் உதடுகளை தொட்டரலும், முந்தினவர்களை உதடுகளை தொட்டரலும், பிந்தினவர்களை உதடுகளை தொட்டரலும், மூத்தவர்கள் இளையவர்கள் யாவர் மேலே, குடும்ப பெண்களாக இல்லாதவங்க தகப்பனே தொடுமாண்டவரே. யாலாராக பகதன் அந்தர பதர் யாஷார பரபர பலர பல பல பர பர பஷ.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட்ஸ். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ 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 லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. ஆமாம் ரிக்லா கரப ஷமான கர பல பர தியாதுர கலர பல கமாத்தியா கர பல ரபல பல பல பல. ஸ்தோத்திரிங்க ஸ்தோத்திரிங்க ஸ்தோத்திரிங்க. தேவனே மை நன்றியோடு பணிகிறோம். யா கரபல ரெகுலா கரப ஷபரபல ரபல பல 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 கவ ஷபரபல ரபல. ஏற்பட்ட யாராவது சுருக்கமாய் ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ லார்ட். பிரேஸ் யூ பிரேஸ் யூ. ஷபான் பர சப்ரவில ஷபா.